வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு என் கையில இருக்கிறது நூபியாவுடைய M2 மொபைல். இந்த மொபைலினோட விமர்சனத்தை இந்த பதிவுல நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ZTE கம்பெனிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கம்பெனி தான் நூபியா கம்பெனி. இந்த நூபியா கம்பெனி பல மொபைல் மாடல்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணதிலே எனக்கு ரொம்ப பிடித்தமான மொபைல் பாத்தீங்கன்னா நூபியா Z11 Mini S. பட் அந்த மொபைல் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து பல மொபைல் வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்ல. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நூபியா M2. இந்த மொபைல் டிசைன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. அந்த பிளாக் கலர் மொபைல்ல அந்த கோல்டு கலர் ட்ரிம்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த கிளாஸும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் எட்ஜஸ்ல நல்ல பினிஷிங்கா ரொம்ப அருமையா இருக்குது மொபைல்ல. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு என்னன்னா, முழுக்க முழுக்க அவங்க கோல்டு யூஸ் பண்ணிருக்கணும், இல்லாட்டி முழுக்க முழுக்க ரெட் யூஸ் பண்ணிருக்கணும். இந்த கேமரா மற்றும் பிங்கர் பிரிண்ட் சென்சர்ல மட்டும் லைட்டா ரெட் கலர் சர்க்கிளை கொடுத்துட்டு மித்த இடம் பூரா கோல்டு யூஸ் பண்ணிருக்காங்க. மித்தபடிக்கு பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பிரீமியம் பினிஷிங், கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ஒரு ஹை குவாலிட்டி மொபைல் யூஸ் பண்றதுக்கான உங்களுக்கு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைல் போன் வந்து டிஸ்பிளே பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்காங்க முன்னாடி. இந்த டிஸ்பிளே சன்லைட்லயும் சரி இன்டோர்லயும் சரி யூஸ் பண்றதுக்கான எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஸ்பிளே பிரைட்டா இருக்கு, கலர்ஸ் நல்லா அக்யூரேட்டா இருக்கு, கான்ட்ராஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ நீங்க படம் பார்க்கிறது முக்கியமா AMOLED ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பிளாக்கா தெரியும் முடியும் சொல்லுவேன் ஏற்கனவே. சோ அந்த மாதிரி இந்த AMOLED ஸ்கிரீன்ல நீங்க படம் பார்க்கறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இமேஜஸ் இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இது யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. சன்லைட் ரீடபிலிட்டியும் நல்லாவே இருக்கு. இந்த மொபைல் போன் இன்டர்னல்ஸ் பாத்தீங்கன்னா Snapdragon 625 ரன் ஆயிட்டு இருக்கு. Snapdragon 625 பிளஸ் 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. Redmi Note 4ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வர எல்லா மொபைல்ஸ், முக்காவாசி மொபைல்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா Snapdragon 625 ரொம்பவே பரவலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர். கிராபிக்ஸோட குவாலிட்டி தான் கொஞ்சம் லைட்டா டிம் அடிக்கிறதோடைய கிராபிக்ஸ் கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. ஃப்ரேம் டிராப் கிடையாது, ஸ்டட்டரிங் கிடையாது. மொபைல் போன் முக்கியமா ஹீட் ஆகவே இல்லை. 3 டிகிரி தான் இன்க்ரீஸ் ஆச்சு. 20 நிமிஷம் கேம் விளையாண்டதுக்கு அப்புறம் வெறும் 3 டிகிரி தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. போன் வந்து நான் ஜியோ நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டேன், வோடாஃபோன், ஏர்டெல் எல்லா நெட்வொர்க்கும் போட்டு கால் பண்ணி பேசியாச்சு. எல்லா நெட்வொர்க்லயும் பாத்தீங்கன்னா கால் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. லவுட் ஸ்பீக்கரோட வால்யூம் நல்லா இருக்கு. நீங்க இந்த லவுட் ஸ்பீக்கர்ல நீங்க பாட்டு கேட்டாலும் நல்லா குவாலிட்டி நல்லாவே இருக்கு. சோ நெட்வொர்க்ல பெர்ஃபார்மன்ஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு என்னைய பொறுத்த மட்டும். கேமரா பாத்தீங்கன்னா பின்னாடி 13 மெகா பிக்சல் டூயல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவோட குவாலிட்டி 100க்கு ஒரு 70 மார்க் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச் இதில் கம்மியா இருக்கு. நல்ல லைட் இருக்கிற ஏரியாவில் நீங்க போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ், இந்த கலர் அக்யூரசி நல்லா இருக்கு, டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் நல்லா இருக்கு. டூயல் கேமரா வச்சு டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது ஆர்டிபிஷியலா இருக்கு, பாக்குறதுக்கு சைக்கிள். சாதாரணமா ஒரு ரெகுலரா கேமரா வச்சு நீங்க போட்டோ எடுக்கிறப்பவே டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் நல்லாவே வருது. குவாலிட்டி, அதாவது நேச்சுரல் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் எப்பவுமே ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பொறுத்த மட்டும் இந்த கேமரா நல்லா இருக்கு. மேக்ரோ போட்டோகிராஃபி, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல போய் நம்ம போட்டோ எடுக்கிறதும் நல்லாவே இருக்கு இந்த கேமரால. இந்த கேமரால பல அம்சங்கள் இருக்கு. கேமரா ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஒரு பெரிய ஃபேமிலியை கொடுத்திருக்காங்க. எல்லா அம்சங்களும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதை தவிர இந்த மொபைல் போன கேமரா யூஐயும் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. இந்த மொபைல் போன ரன் ஆயிட்டு இருக்க சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Android 6.0. ஆமாங்க, இன்னுமே வந்து நூபியா மொபைல் Android 6.0 ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப வர எல்லா மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்குற மொபைல் கூட Android 7.0 போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நூபியாக்காரங்க Android 6.0 கட்டிட்டு இருக்காங்க. ஆனா நூபியா யூஐ பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் ஒரு பெருசா ஒன்றும் சம்பந்தம் இல்லை. இதுலயே பல அம்சங்கள், பல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதுல கொடுத்த அம்சங்கள் யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. இதுல நீங்க அப்ளிகேஷன் நீங்க லோட் பண்றதும், க்ளோஸ் பண்றதும், ஓபன் பண்றதும் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சாஃப்ட்வேர் நல்லா லாக் ஆகாம பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்கு. இந்த மொபைல் போனோட பேட்டரி பாத்தீங்கன்னா 3630 mAh பேட்டரி ரொம்பவே அருமையா இருக்கு. கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் பேட்டரி தாங்க. அதாவது நீங்க ஹெவி யூசரா இருந்தீங்கன்னா, அதாவது மொபைல் போனை எடுத்து நீங்க அடிக்கடி நிறைய கேம் விளையாண்டீங்க, நிறைய படங்கள் பாத்தீங்க, தொடர்ந்து ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஹெவி யூசர் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு நாளைக்கு மேலேயே வருது. நீங்க மாடரேட் யூசர், நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் சார்ஜ் நிக்குது. முக்கியமான விஷயம், இந்த மொபைல் போன் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது. சோ பாக்ஸ்லயே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துறாங்க. சோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்றப்போ 0 to 75% ஒரு மணி நேரத்துக்கு சார்ஜ் ஆயிருது. மொபைல் போன விலை பாத்தீங்கன்னா 21500 ரூபாய். இந்த விலைக்கு மார்க்கெட்ல வேற என்ன மொபைல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டியதா இருக்குங்க. 20000 ரூபாய் செக்மெண்ட்ல வந்து மொபைல் போன்ஸ் அவ்வளவா கிடையவே கிடையாது. ஜியோனி A1 இருக்கு, சாம்சங் A7 2016 வெர்ஷன் இருக்கு. ஆனா இந்த நூபியா M2ல இருக்கிற அம்சங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 15000 ரூபாய். Honor 8 Lite,
இல்ல ரெட்மி நோட் 4 அந்த மாதிரி போன்ஸ்லயே வந்து உங்களுக்கு எல்லா அம்சங்களும் முக்காவாசி எல்லா அம்சங்களும் அதிலே கிடைச்சிருது. சோ நூபியா மொபைல் போன் நூபியா M2 ஏன் வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல இருந்துட்டே இருக்கு. அது தவிர நூபியா Z11 Mini S பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மரா இருந்தது. ரொம்பவே எனக்கு எல்லாம் பிடிச்ச மொபைல் போனா இருந்தது. கேமராவா இருக்கட்டும், பேட்டரியா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த மொபைல் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா குறை சொல்றதுக்கு ஒரு இம்மி அளவு கூட இடம் கொடுக்காம பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்க நூபியா Z11 Mini S. நம்ம வந்து நூபியான்னு சொன்ன உடனே என்னோட எதிர்பார்ப்பு லெவல் எல்லாமே நூபியா Z11 Mini S ஒட்டியா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை எனக்கு இந்த போன் மீட் பண்ணல. அதுதான் என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன். இதையும் தாண்டி நீங்க நூபியா M2 மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க இந்த மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் போன் வாங்கினதுனால நீங்க எந்த வருத்தமும் பட மாட்டீங்க. ஒரு நல்ல மொபைல் போன் தான், பேட்டரி அருமையா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது, கேமராவும் சரி ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம சுத்தி பாக்குறப்போ இந்த மொபைல் போனோட விலை ஒண்ணுதான் அதிகமா இருக்கு. மித்தபடிக்கு ஒரு நல்ல மொபைல் நூபியா M2 மொபைல். சோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனாசரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்க வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். கிரிதர்